ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா ரெசிபீஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலங்கத்தில் ஷர்வின் குட்டிக்கு அவசரமாக பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் தான் குக் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் முட்டை பிரியாணி, அதுவும் சாப்பாடு அரிசியில் செய்ய போகிறேன். ரொம்ப அருமையாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் எக்ஸ்ட்ரா சூப்பரான கிரேவி டிஃப்ரெண்டெல்லாம் செய்ய போகிறேன். அதெல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலங்கத்தில் லஞ்ச் மெனு தான் போய்கிட்டு இருக்கு ஷர்வின் குட்டிக்கு. என்ன லஞ்ச் மெனுன்னு பார்த்தீங்கன்னா எக் பிரியாணி பண்ண போகிறோம். ஸோ குஸ்கா பண்ணுற மாதிரியே பண்ணிவிட்டு தனியாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா எக் பாய்லரில் எக் வந்து பாயில் பண்ணியிருக்கேன். ஷர்வினுக்கு மட்டும் 2 நாட்டுக்கோழி முட்டை, மற்றவங்களுக்குலாம் 2 முட்டை. ஸோ அங்கே எக் பாய்லரில் ஸ்டீமரில் வந்து எக் பாயில் ஆயிரும். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சேப்பு காராமணி, அது வந்து விசில் அடங்கிருச்சா. இந்த பக்கம் வந்து மசாலா டீ போட்டிருக்கேன், ஏலக்காய் இஞ்சிலாம் தட்டி போட்டு. ஸோ இதை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். ஓவர் நைட் சோக் பண்ணி கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். அந்த கிரேவி சேர்ப்போம். அண்ட் இன்னும் கொஞ்சம் விஷயங்கள்லாம், ஐயோ 2 வாட்டி சுட்டுக்கிட்டேன், செவந்து போயிருக்கு இங்கே மாதிரி ஆயில் அடிச்சிச்சு. ஆமாம். ஸோ இப்போ என்னெல்லாம் போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நெய்யும் எண்ணெயும் கலந்துட்டு ஹோல் கரம் மசாலா வந்து உள்ளே சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது தான் சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயம் 2 சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது இந்த ஸ்பூனில் கோபுரமாக 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது சிவப்பு மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன், காஷ்மீரி சிவப்பு மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், உப்பு வந்து தேவையான அளவு. இதெல்லாம் நம்ம சேர்த்துடலாம். இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்தா தான் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் பிரியாணி. இப்போ இன்னைக்கு மெனு என்ன? பிரியாணி, அந்த கிரேவி, எக் பிரியாணி. அது எக் பிரியாணி. எக் பிரியாணி இந்த கிரேவியுமா? எக் பிரியாணியும் அந்த அது பேர் டக்குன்னு வரமாட்டேன். சிகப்பு காராமணி. சிகப்பு காராமணி கிரேவி, ராஜ்மா கிரேவி மாதிரியே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சிகப்பு காராமணி வச்சு கிரேவி பண்ண போகிறேன். ஓகே. திராட்சை தண்ணியா? உலர்ந்த திராட்சை ஊற வச்ச தண்ணி. காலையிலே தைராய்டு மாத்திரை போட்டேன். அடுத்தது இது. அதுக்கு அடுத்தது தனியா தண்ணி போட்டு வச்சுருக்கேன். நான் எடுத்து காட்டுறேன். அதுக்கு அடுத்தது பிளாக் டீ போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 10 மணிக்கு தான் சாப்பிட முடியும் பிரேக்ஃபாஸ்ட். குட் மார்னிங். லஞ்ச் வந்துட்டாரு, கிளம்புற. ப்ரஷ் பண்ணிட்டு வாங்க, விடுங்க. ஓகே வாங்க. டிகாஷன் வந்து ரெடி ஆகிடுச்சு. பால் வந்து சூடு பண்ணிட்டு இருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புதினா கொத்தமல்லி நம்ம ஆட் பண்ணிடலாம். தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா வதங்கிடுச்சு. நேற்று என்னாச்சு, ரொம்ப டைம் ஆகிடுச்சா. காலைல பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் எந்திரிக்கவே முடியல, என்னன்னே தெரியல. நாங்கள் லேட் நைட் தான் படுத்தோம், 4-5 லேட் நைட்னா ஏர்லி மார்னிங். ஸோ எந்திரிக்கவே முடியாத காரணத்தினால பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் சாப்பிட வச்சுட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டோம். லஞ்ச் நீ நாங்கள் வந்து உனக்கு ஸ்கூலில் வந்து தரோம். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸ்கூலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே ஃபஸ்ட்டு கிளாஸ் ரூமாக வந்து நேராக கொண்டு போய் அங்கே கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு கடகடன்னு ஒரு லஞ்சை ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு இருந்தோம். இன்னைக்கு பால் பொங்குது பேசிக்கிட்டே. அச்சோ, நல்ல வேலை, கரெக்டான டைம் காப்பாத்திட்டேன். ஐயோ, இங்க உழுது அங்க உழுவுது எல்லாம் நடக்குது பதட்டத்துல. எதை எங்க போய் எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. காலங்கத்தால எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸா இருந்தாலுமே அது ஏன் பதட்டமாகுதுன்னு தெரியல. நம்ம ஒழுங்கா தான் எல்லாம் செய்வோம், இருந்தாலே ஒரு பதட்டம் வந்துடுது. அது ஏன்னு தெரியல. 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இது தயிர் எடுத்துட்டு வர மறந்துட்டு கொஞ்சம் எடுத்துட்டு. இன்னைக்கு வந்து சாப்பாட்டு அரிசியில தான் நம்ம சாப்பாட்டு அரிசியில தான் முட்டை பிரியாணி பண்ண போறோம். சிக்கன் மட்டனே வருது, சாப்பாட்டு அரிசியில செய்ய போறோம். ரொம்ப நாள் ஆச்சு சாப்பாட்டு அரிசியில செஞ்சு. அது ஒரு மாதிரி வித்தியாசமான ஃபிளேவர் டேஸ்ட் இருக்கும், நல்லா இருக்கும். ஸோ சாப்பாட்டு அரிசியில முட்டை பிரியாணி. ஒரு கை புதினா கொத்தமல்லி நம்ம சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா வதங்கியும் போயிடுச்சு. பச்சை மிளகாய் 2 வந்து லைட்டா இந்த டிப்பில் மட்டும் சின்னதாக ஒரு கோடு போட்டிருக்கேன், ஏன்னா வெடிக்கக்கூடாதுன்னு. யூஸ்வலி வெடிக்காது இந்த ஸ்டேஜில் போட்டால், அது பழக்கமாயிடுச்சு. அடுத்தது தயிர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 டேபிள் ஸ்பூன் போட்டிருப்பேன், 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டிருப்பேன். அதுக்கு மேலே தேவையில்லை, ஏன்னா தக்காளி புளிப்பை நான் நிறையா சேர்த்துருக்கேன். டிகாஷன் வந்து எனக்கு மட்டும் பிளாக் டிகாஷன் எடுத்துக்கிறேன் ஜி. உங்களுக்குலாம் பால் டீ தானே? எங்களுக்கெல்லாம் பால் டீ தான். டாடிக்கும் உங்களுக்கும் என்னடா? இதுல ஒன்னு பர்பிள் கலரா இருக்கு, இன்னொன்னு கொஞ்சம் எல்லோ கலரா இருக்குது. உள்ள இருந்த திராட்சை ஒன்று பர்பிள் கலர்ல இருக்கா, ஒன்று ஒயிட்டிஷா இருக்கான். திராட்சைனா அப்படிதான் பார்ப்போம். ஒன்று இப்படி, ஒன்று இது நல்லா ஊறிடுச்சு, இது பழுத்தது, இது கொஞ்சம் காய்வடா இருக்கிறது. அவ்வளவுதான், 2மே சாப்பிடலாம், ஒன்றும் இல்லை. அம்மா நல்லதான் கொடுப்பேன் உனக்கு, சாப்பிட தைரியமா சாப்பிடு. அது என்ன ஏதுன்னா ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. மூஞ்சிய பத்தி அவனுக்கு வச்சுமா நல்லா கரெக்டா அந்த கலர்ல திராட்சை மாதிரியே இருக்கணும். இருக்கும் அப்படியே லைட்டா கலர் சேஞ்சா இருந்தா இன்னும் ஒரு மாதிரி இருக்கு. நல்லது தானே, எதையோ நம்ம சாப்பிட கூடாதுன்னு யோசிச்சு கேக்குது இல்ல புள்ள. எது கொடுத்தாலும் பரவாயில்ல, அப்படியே சாப்பிட்றேன்னு சாப்பிடாம. ஐயோ, இந்த பால் பாத்திரம் இது வேற தெரியுங்களா?
இந்த பக்கம் ஊற்றுனா அந்த பக்கம் வழியும், அந்த பக்கம் ஊற்றுனா இந்த பக்கம் வழியும். ஸோ இங்கே பாருங்கள், நல்லா எண்ணெய் நெய்யெல்லாம் தனியாக அப்படியே மிதக்க வதங்கி வந்துருச்சு சூப்பராக. தயிரெல்லாம் போட்ட இடமே காணோம். இந்த நேரத்தில் சாப்பாட்டு அரிசி ஊற வச்சு வச்சுருக்கேன். புழுங்கல் அரிசி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், பொன்னி அரிசி யூஸ் பண்ணிக்கலாம். 3 4. ஆக்சுவலி இந்த டம்ளரில் வந்து 2 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். சாப்பாடு அரிசின்றதால 1க்கு 2 தண்ணி, மொத்தம் 4 டம்ளர் தண்ணி. லெமன் வந்து புழிஞ்சுக்கிறேன் ஜி. ஞாபகம் இருக்கா அந்த கிளாஸு? ஞாபகம் இருக்கு. உங்க அம்மா பல வருஷமா ஞாபகமா ஊர்ல வச்சிருந்தாங்க. அதை வேணும்னு கேட்டு வாங்கி நான் டேபிள்ல வச்சேன். யாரோ எடுத்து உடச்சிட்டாங்க. அதை நான் எடுக்கல, நீ எடுக்கலன்னு உடஞ்சிருச்சு. அப்புறம் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன்னு நீ வந்து அதே மாதிரியே வாங்கணும், தேடி கண்டுபிடிச்சி வாங்கினது. நிறைய பேர் லிங்க் கொடுங்க. அழகா இருக்கு, நல்லா இருக்குன்ட்டீங்க. எவ்வளவு அழகா இருக்கு. இன்னும் ஒரு 2 லெமன் கூட பிழியலாம். வேர்த்து ஊத்திச்சிரும் உனக்கு. ஆமாஞ்சி. கிளைமேட் எப்படி இருக்கு? மழை பெய்யும், வெயில் வரும். காலையில வெயில் சுரீர்ல அடிச்சு மூஞ்செல்லாம் வெந்து போற மாதிரி இருந்தது. லெமன் போட்டாச்சு, நல்லா கொதிச்சிருச்சு. லெமன் போட்டாச்சு. இப்ப திடீர்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, திடீர்னு சின்ன சின்ன காத்து லைட்டா வருது. சூரியனை காணும். என்னங்க கிளைமேட் இது? சரி, ஓகே, இதை மூடி வச்சாச்சுன்னா நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம். இந்த புதினா, கொத்தமல்லி அதெல்லாம் போட்டுட்டு உப்பு காரம் இருக்கான்னு பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணணும். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி மூட வேண்டியதுதான். 3-4 விசில் விடுவேன், அதோட ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். விசில் எங்கேயோ வச்சிட்டேன். அதை தேடுவதே பெரிய வேலை. ஆமாம், கிடைத்து விட்டது. நேற்று சமைச்சுட்டு இருக்கும்போது கேஸ் பாதி மசிச்சிருக்கேன், பாதி முழுசா இருக்கு. சரிங்களா? 6-7 சின்ன வெங்காயம் வந்து நம்ம நல்லா தட்டிக்கலாம், நசுக்கிக்கலாம். இது நசுக்கும் போதே 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அதையும் சேர்த்து நசுக்கிக்கலாம். தனியாக சீரகம் ஊற வச்சு போடுறதா இருந்தால் நீங்கள் ஊற வச்சு போட்டுக்கலாம். என்கிட்ட தனியாக வீட்டில் அரைச்ச பொடியே இருக்கிறதுனால பொடியாகவே போட்டுக்கிறேன். சீரகமும் அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் போட்டு இதில் தட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும் வாசனையாக. ஸோ சீரகமும் இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் இடிச்சிட்டோம்னா அங்கே வேலையே இருக்காதா? என்னது? அங்கே சமைக்கும் போது வெறும் வெங்காயம் மட்டும்தான் வதக்கணும். இதை போட்டு வதக்கணும். அப்புறம் தேவையான மசாலா பொடியெலாம் போட்டுட்டு அதை போட்டுற வேண்டியதுதான். அவ்வளோதான். மசாலா பொடியெல்லாம் போட்டுக்கிறோமே இதுலேயே. வெறும் தனியாத்தூளும் சீரகத்தூளும் தான் போட்டிருக்கேன். சீரகம் இல்லை, ஐ மீன் சீரகமாகவே போட்டிருக்கேன். என்கிட்ட காஷ்மீரி மிளகாய் தூளும் காரமாக தான் இருக்கும், செவப்பு மிளகாய் தூளும் காரமாக இருக்கும். காஷ்மீரி மிளகாய் தூள் ரொம்ப காரமாக இருக்காது, கொஞ்சம் கூட போட்டோம்னா கலரும் கிடைக்கும் அண்டு கொஞ்சம் காரமும் இருக்கும். சிவப்பு மிளகாய் தூள் இவ்வளோண்டு போட்டாலே காரமாக இருக்கிற தூள் அது. அதனால நான் வந்து இதே ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன்லேருந்து 3/4 ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா தட்டி வச்சுக்குவோம். சரிங்களா? இப்படி வாங்க, எப்படி வாங்க. எங்கே வரணும்? இதோ இங்கே அழகாக தட்டி வச்சுட்டேன். ஓ, சரிங்களா? 1/2 வெங்காயம் வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு போட போகிறோம். இந்த இங்கே 1/2 வெங்காயம் நீட்டாக அந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கட்டிங் போர்டு இது. இந்த நைஃப் கட்டிங் போர்டு எல்லாமே நான் டேக் பண்ணுறேன். வேணுன்றவங்க கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் கேட்குறீங்க. இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராடக்ட்லாம் டேக் பண்ணுறேன். வேறு ஏதாவது வேணும்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. வேணுன்றவங்களுக்கு நான் டேக் பண்ணி விட்றேன். வேணுன்றவங்க கண்டிப்பாக செக் பண்ணுங்கள், வேணான்றவங்க விட்டுருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஐயோ ஏதோ சொல்லணும்னு நினச்சி தான் மெயினாக கிரேவி பண்ண போகிறோம் நம்ம. அதுக்கு முன்னாடி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரைத்தாக்கு வந்து வெங்காயம் அரிஞ்சு வச்சுட்டேன், கொத்தமல்லி போட்டாச்சு, தயிரும் உப்பும் தான் போடணும். அது கடைசியாக ஆட் பண்ணலாம். முன்னாடியே போட்டால் நீருக்கு போயிடும். இன்னொன்று மதியானத்துக்கு தான் கொடுக்க போகிறோம். ஸோ லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சாக அதை நம்ம பண்ணோம்னா சரியாக இருக்கும். ஸோ இங்கே எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு. ஏற்கனவே நம்ம அங்கே சீரகம் போட்டிருந்தாலுமே சும்மா மணத்துக்காக, தாளிக்கிறதுக்கு நமக்கு ஏதாவது ஒன்று போடலைன்னா கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்காது. ஆமாம், அதனால கொஞ்சோண்டு சோம்பு, கொஞ்சம் சீரகம், சும்மா ஒரு 4-5 அவ்வளோதான் போட்டுட்டு அந்த 1/2 வெங்காயம் இங்கே ஏதோ இங்கே வச்சுருக்கேனா அவனை சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா செவந்து வறுத்து வரட்டும். இதில் நம்ம தனியாக இஞ்சி பூண்டை வதக்கணும், அதை வதக்கணும், இதை வதக்கணும் தேவையில்லை. எல்லாமே சேர்த்து இங்கே நம்ம ஒன்றா இடித்து வச்சுருக்கோம். இது எல்லாத்தையும் அதில் சேர்த்துடலாம் நம்ம இப்போது. ஸோ இங்கே பாருங்கள், கல்லில் நல்லா தட்டி வச்சுருக்கோம். கல்லில் தட்டி செய்யும் போது அது ஒரு ருசி தான், செம ருசியாக இருக்கும். கொஞ்சோண்டு வேஸ்ட் பண்ணாமல் இதுலேயே கொஞ்சம் ஊற்றி ரெடி பண்ணி வச்சுக்க, தண்ணி ஊற்றி. ஆமாம், நமக்கு தண்ணி ஊற்றும் போது இந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். இதே குட்டி அம்மி மாதிரி தான்டா. ஆமாம், நம்ம தட்டி வச்சுருக்கக்கூடிய அந்த
ராஜ்மா கூட இதே மாதிரி செய்யலாம், சன்னா கூட இதே மாதிரி செய்யலாம். நான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னது அது பேர், சிவப்பு காராமணி, சிகப்பு காராமணி, அதை எடுத்து ஒரு மசிச்ச கிரேவி. ஆமாம், அது மஸ்டர்ட் அதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். நம்ம அந்த அம்மிக்கல் ஆட்டுக்கல் வடித்து வச்சுருக்கோம்ல, அந்த தண்ணியை இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை என்ன பண்ணணும், வேஸ்ட் பண்ணாமல் இதை இதில் ஊற்றிடணும். எதையுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. இன்னும் கொஞ்சம் தாராளமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நல்லா கொதிக்கிட்டோம். லாஸ்ட்டில் நான் 2 விஷயம் ஆட் பண்ணோம், அது என்னன்னு சொல்கிறேன். சிகப்பு காராமணி நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. ஒரே ஒரு தக்காளி இந்த நேரத்தில் ஆட் பண்ணுங்கள். முன்னாடியே ஆட் பண்ணி வதக்கக்கூடாது. இது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் நல்லாயிருக்கும். மதியானத்துக்கு தாராளமாக கெட்டு போகாது. ஓரளவுக்கு சாஃப்டாக வெந்துடும். இதுலேயே இந்த காய் வேக வைக்கிற மாதிரி தக்காளி வேகணும், அவ்வளோதான். மஸ்ட்டு விடக்கூடாது. அதுக்குள்ளே இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரியாணி சூப்பராக வந்துருக்கு பாருங்க. அடா அடா அடா, ஐயோவா! இதில் முட்டையை வறுத்து போட்டுட்டு, ஆஹா, ஷர்வினுக்கு வந்து இப்படியே சுட சுட எடுத்து வச்சிடலாம் நம்ம. ஆஹா, அந்த பிரியாணி ஃப்ளேவர் இருக்குது சூப்பராக. ஆனால் உதிரி உதிரியாக இருக்குது இல்லை? நல்லா இருக்கு. இது வந்து நார்மல் முட்டை, எங்கள் எல்லாருக்கும் சேர்த்து அதை இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். இதில் கீரலாக போட்டிருக்கேன். இது நாட்டுக்கோழி முட்டை ஷர்வனுக்கு. இது கீரல் போடலை, ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியணுன்றதுனால இதை நம்ம வதக்கிக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், உப்பு போட்டுக்கலாம், கொஞ்சோண்டு சிகப்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம். கலருக்கு காஷ்மீரி சிகப்பு மிளகாய் தூள் தான். மிளகுத்தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். ஸோ தட் முட்டை வந்து ஸ்மெல் வராமல் இருக்கும். ரைஸோட சேரும்போது ஸ்மெல் வராமல் இருக்கும். அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் காரத்துக்கு போட்டிருக்கேன். லாஸ்ட்டில் அதை வறுத்து இதில் போடும்போது அந்த முட்டை ஃப்ளேவரோட இந்த கிரேவி வந்து நல்லாயிருக்கும். இதே நீங்கள் என்ன பண்ணலாம், வெஜிடேரியன்ஸாக இருந்தால் உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக, நல்லா இந்த முட்டை சைஸ்க்கு இருக்கணும் பெருசு பெருசாக, அது உப்பும் மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு காரத்தூள் போட்டு வேக வச்சுட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு அதை பிரியாணியில் போட்டுட்டு இதை எண்ணெயை இதில் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ளேவர்ஃபுல்லாக அது ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இதை நம்ம இங்கே ஆட் பண்ணிடலாம். அப்படியே அந்த சூடில் தம்லேயே வச்சோன்னா அந்த ஃப்ளேவர்லாம் இதில் இறங்கிடும். எண்ணெய் இல்லாமல் இந்த முட்டையெல்லாம் இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது என்ன பண்ணுறோம், இந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கிறோம். பயங்கரமாக இருக்கும் போல இருக்கு. ஆமாம், டேஸ்ட்டு இதை பார்க்க பயங்கரமாக இருக்கு. அழகாக மூடி வைக்கணும், டைம் இல்லை வர வர. எக்ஸ்ட்ரா 2 கை இருந்தால் நல்லாயிருக்கும். அந்த இதோட ஃப்ளேவர் அதுலேயும் அதோட ஃப்ளேவர் இதுலேயும் இறங்கணும். ஸோ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் கிரேவிக்கா. அந்த எண்ணெயில் பொரிஞ்சது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கசூரி மெத்தி வேணா நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். லாஸ்ட்டில் இந்த கரம் மசாலா போடுங்க. ஃப்ரண்ட் ஸ்டார்டிங்கே போடாதீங்க. ஒரு 1/4 ஸ்பூன்லேருந்து 1/2 ஸ்பூன் உங்கள் ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி. ஓகே வாஜி. ஓகேடா. அவ்வளோதான். சூப்பர். அந்த தக்காளியும் இதுவும் தான் 2 விஷயம் ஆட் பண்ணுவேன்னு சொன்னீங்க, அதுவா? தக்காளியும் கரம் மசாலாவும் இந்த எண்ணெய் ஃப்ரை பண்ணி போட்டது 3 விஷயம் ஆயிடுச்சா? சரி, ஓகே, அவ்வளோதான். ஒரு நல்ல ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நமக்கு வந்து இதே மாதிரியே சன்னா கிரேவி செய்யலாம். நீங்கள் ராஜ்மா கிரேவி பண்ணலாம். ஏற்கனவே சன்னா உருளைக்கிழங்கு கிரேவி வேறு மாதிரி நான் செஞ்சு காமிச்சிருந்தேன் உங்களுக்கு. 2-3 டைப்ஸ் 4-5 டைப்ஸ் இருக்குது. நம்ம வெரைட்டியாக செய்யலாம். இது ஒரு டைப். ரெகுலராக நான் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்டான டைப்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். காராமணினாலே நம்ம வந்து குழம்பு தான் வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ரைஸில் செய்கிறது, பொரியலில் சேர்த்துக்கிறது, இந்த மாதிரி சேர்த்துக்கிறதுன்னு டெய்லி ஒரு விதமான பல்சஸ் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நம்மளும் ஆரோக்கியமாக அதை சாப்பிட்லாம். ரைத்தாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. இந்த வெங்காயத்தெல்லாம் நல்லா நம்ம பிசைஞ்சு விட்டுருவோம். இல்லைன்னா அப்படியே மண்டையே ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டே இருக்கும். சில பேர் கை யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டால் அம்மாங்கெல்லாம் நமக்கு கையால் பிசைஞ்சு அழகாக ஊட்டினாங்க. நம்மலாம் ஆரோக்கியமாக தான் இருக்கும், நல்லா தான் இருக்கும். இந்த கையால் செய்யும் போது ஒரு ருசி தான், தனி ருசி தான் நிஜமாவே. கையை நம்ம நல்லா க்ளீன் பண்ணிட்டு கிச்சனுக்குள்ளேயே வரும். அவ்வளோதான். தயிர் ஊற்றி வச்சிட்டோம்னா ரைத்தாவும் ரெடி. லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிடலாமா? ஷர்வின் வந்து குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டாருன்னா விபூதி வச்சு விட்டேன்னா இந்த பக்கம் தோசை சுட்டு இந்த ராஜ்மா கிரேவியை ஷர்வின் குட்டி கொடுத்துருவேன். எங்களுக்கு வந்து க்ரீன் சட்னி, புதினா சட்னி வந்து பண்ணிக்கலான்னு இருக்கேன். அதை நான் உங்களுக்கு அப்புறமா ஆட் பண்ணுறேன்.
கருவேப்பிலை பொடி தோசை நம்ம சுட்டுக்கிறோம். கொஞ்சம் ஊத்தப்பம் மாதிரி சுட்டுக்கலாம். சூப்பராக முட்டை பிரியாணி தயாராகிடுச்சு. சாப்பாட்டு அரிசியில் நம்ம ஃபஸ்ட்டு அடியில் சாதம் வந்து பேக் பண்ணிடலாம். மேலே வந்து முட்டை வச்சிடலாம். இது வந்து நாட்டுக்கோழி முட்டை. கீரலே போடல. கீரல் போடாத நாட்டுக்கோழி முட்டைன்னு. ஆமாம். ஓகே, கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிச்சிட்டியா? ஆமாம், கரெக்டாக தான் வச்சுருக்கேன். சரியா இருக்குமா? கரெக்டாக இருக்கும். ஓகே ஓகே. தோசை இங்கே தயாராகிடுச்சு. ஷர்வின் என்னன்னு தெரில, திட்டு வாங்கிக்கிட்டு இருக்கான் என்கிட்ட. டைம் ஆகிடுச்சு, ஒரு பயமே இல்லாமல் கிளம்புறான். ஷர்வினுக்கு இது கொஞ்சம் ஆறட்டும், சூடாக சாப்பிட மாட்டான். இங்கே வந்து நம்ம முட்டை பிரியாணி வந்து முட்டையோட சேர்த்து நம்ம இங்கே பேக் பண்ணியாச்சு. ரைத்தா தொட்டுக்கிறதுக்கு. போதுமா? அது சரியா இருக்கும்ல? போதும்டா. கொஞ்சமா வைக்கிறேன், தண்ணியா இல்லாம. அவ்வளோதான், கொஞ்சமா வைக்கிறேன். ஸ்நாக்ஸுக்கு இன்னைக்கு லைட்டா பழம் கொடுத்துடலாமா ஜி? பழமே ஃப்ரூட்ஸே கொடுத்துடலாம். ரைத்தா இருக்கு, பனானா கொடுத்துடலாம். ரைத்தா வைக்கும்போது இந்த சூடான சாப்பாட்டுக்கு மேலே நான் வைக்க மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு மாற்றி வைக்கணும்னு நினைப்பேன். வேற வழி இல்லைன்னா நம்ம அரேஞ்ச் பண்ண. அடாடா, பேசிக்கிட்டே மூடலாம். பேசிக்கிட்டே மூடனா அவசர அவசரத்துக்கு மூடுதா பாருங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்கூல் பஸ் ஸ்நாக்ஸுக்கும் மார்னிங் ஸ்நாக்ஸ்க்கும் தான் பேக் பண்ணோம். மார்னிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து செவ்வாழைப்பழம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். செவ்வாழைப்பழம் வந்து ஸ்நாக்ஸுக்கு கொடுத்தாச்சு. மார்னிங் ஸ்நாக்ஸுக்கு செவ்வாழைப்பழம். ஆமாம், இதில் வந்து நட்ஸ் வச்சு கொடுத்துருவோம். சின்னதுல நட்ஸா? எப்படி அவன் திறக்கிறான், எனக்கு டைட்டாக. ஐயோ. ஸோ ஸ்நாக்ஸும் பேக் பண்ணி வச்சாச்சுன்னா அவ்வளோதான். லஞ்ச் பாக்ஸ் வந்து தயாராகிடுச்சு. இந்த லஞ்ச் மெனு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் வந்து எனக்கு கண்டிப்பாக ஃபீட்பேக்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த கிரேவிலாம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு ஃபீட்பேக்ஸ் வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். எனக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ரெசிபீஸ் அண்ட் ஏர்லி மார்னிங் லஞ்ச் பாக்ஸ்க்கு தேவையான ஹெல்த்தியான ரெசிபீஸ்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்து ரசிச்சமைக்கு நன்றிகள். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுற ஒருத்தருக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். டாடா, பை.